வெல்கம் டு பெட்டிங் குயின். லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வீடியோஸ் எதுவும் போடல. பேபி பிறந்திருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பேபி பார்க்கறதுலேயே டைம் நல்லா போயிடுச்சு. ஸோ எங்களால் சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே எங்களோட ஓல்ட் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸில் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய கொஷின்ஸும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதில்கள் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம 1xBet ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அகைன் நம்ம 1xBet தான் பார்க்க போகிறோம். 3 இயர்ஸ் பேக் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருந்தோம். பட் இப்போ அப்டேட்டட் வெர்ஷனாக 1xBetல புதுசாக லாகின் பண்ணுறவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம 1xBet ஆப்குள்ளே போகிறதுக்கு லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு மேலே 2 இடத்துல காமிச்சிருக்கு. அதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 4 டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். பை ஃபோன், ஒன் கிளிக், பை இமெயில், சோஷியல் அக்கௌண்ட்ஸ். நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பை ஃபோன் ஆர் பை இமெயில் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம இது ரெண்டுத்துலேயுமே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். ஈவன் நம்ம ஒன் கிளிக் பண்ணாலுமே எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம மொபைல் மூலயமா போகிறதோ இல்லை இமெயில் மூலயமா போகிறதோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பை ஃபோனில் போக போகிறோம். இப்போ பை ஃபோன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை அங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோட் இந்தியா கோட்டு தான் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கோடுன்னு கொடுத்துருக்க இடத்துல +91 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டவுன்வர்ட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் +91 சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம என்டர் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷன் கோட் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்க ஆர்டர்ஸில் இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆர்டராக கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சென்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை நம்ம இங்கே என்டர் கன்ஃபர்மேஷன் கோடுன்னு இருக்க இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன கரன்சின்னு செலக்ட் பண்ண சொல்லுது. ஆப்வியஸ்லி நம்ம ஐஎன்ஆர் தான். ஸோ நம்ம ஐஎன்ஆர்னு கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அதில் ஐஎன்ஆர்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க டவுன்வர்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இப்போ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஐஎன்ஆர், யூரோ, யூஎஸ் டாலர்ஸ், இதில் போயிட்டு ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு செலக்ட் கரன்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ரோமோ கோட் கேட்குது. ப்ரோமோ கோட் நமக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கும். இந்த ப்ரோமோ கோட் உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். கொடுக்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் இது ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆப்வியஸ்லி இது ப்ரொமோஷன் கிடையாது. மோர் தென் 8 இயர்ஸாக இந்த 1xBet ஆப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணக்குள்ள நமக்கு வர போனஸை நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க. போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னு ஒன்று இருக்குது. கேசினோ +1x கேம்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் போனஸ் ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோன்னா போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் தான். பிகாஸ் கேசினோ +1x கேம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு கேம்ஸ். இதில் நம்ம வின் பண்ணுறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப கம்மி. ஸோ போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கிறோம். சேவ் கொடுத்த உடனே நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் நமக்கு ஹியூமன் வெரிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி அதில் பண்ண மாதிரி ஆர்டர் வைஸை நம்ம ஆப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே மை அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ நம்ம இதில் பண்ணது எல்லாமே வெப்சைட்டில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஆப்பில் நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ள இனிமேல் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆப் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தா மேலே உங்களுக்கு ஒரு டவுன்லோடுன்னு காமிச்சு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த சிம்பிள் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு எதில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்கும். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க ஆண்ட்ராய்டு கொடுத்துக்கோங்க. ஐஃபோன் வச்சுருக்கவங்க ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன உடனே நமக்கு இன்ஸ்டால் கேட்கும். ஆப்வியஸ்லி இன்ஸ்டால் கொடுத்துட்டு நமக்கு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம அலோட் பண்ணோம்னா நமக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆன ஆப்போட பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதில் என்ன கொடுக்கணும்னா லாகின் கொடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனேவே உங்களோட மொபைலுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த யூசர் நேம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் வச்சுமே ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ஃபோன் சிம்பிள் காமிச்சிருக்காங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுக்கும்போது நமக்கு ஓப்பன் ஆகிடும். நம்மளோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். இங்கே லாஸ்ட்டில் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த மெனுவை கிளிக் பண்ணக்குள்ள நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதில் பர்சனல் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டாக வந்துடும். யூசர் நேம் நீங்கள் புதுசாக மாற்றணும் அப்படின்னா ஆட்ல யூசர் நேமில் கொடுத்துட்டு நீங்கள் யூசர் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசர் நேம் ஆட் பண்ணுறேன், பெட்டிங் குயின் 1ன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்த உடனே எனக்கு யூசர் நேம் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பெட்டிங் குயின் 1ங்கிறது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட இமெயிலை நான் லிங்க் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கன்ஃபார்மாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் ரியலாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 4-5 இமெயில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் யூஸே பண்ணலையோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயிலை நம்ம லிங்க் பண்ணணும். இமெயில் கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போயிடும். ஐஎம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க இமேஜஸை நம்ம ஆர்டர் வைஸை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். அந்த கோடு இதில் என்டர் பண்ணக்குள்ள நம்மளோட இமெயில் லிங்க் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கீழே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. அதில் போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபேமிலி நேம் இருந்துச்சுன்னா ஃபேமிலி நேம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் ஃபேக்காகவும் கொடுக்கலாம். இது ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சாதான் நம்மளோட அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கும் டெபாசிட் பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் கொடுக்கறது. நீங்கள் ஃபேக்காக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ், நம்மளோட ரீஜியன் என்ன, சிட்டி என்ன, அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ், இது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐடி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கவங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதை தான் லிங்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட்லேயுமே நான் எல்லாமே ஒரிஜினலாக கொடுக்கல. டாக்குமெண்ட் நம்பருமே நான் ஃபேக்காக தான் கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் இஷ்யூ பை கவர்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய சேஞ்சஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த ஒனெக்ஸ்பெட்டில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.